அருவி வெள்ளத்தில் சிக்கி 17 வயது சிறுவன் நேற்று பலியானதை அடுத்து பழைய குற்றாலத்தின் கட்டுப்பாட்டை வனத்துறையிடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இசக்கிராஜன் வழங்க கேட்கலாம். இசக்கிராஜன், வணக்கம். இது குறித்த விவரங்கள். வணக்கம். தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் குற்றாலம் பேரருவி, ஐந்தருவி, பழைய குற்றாலம் அருவி, சிற்றருவி, புலியருவி, செண்பகதேவி அருவி உள்ளிட்ட பல்வேறு அருவிகள் உள்ளன. இந்த நிலையில் செண்பகதேவி நீர் அருவியும் சிற்றருவியும் வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் பழைய குற்றாலம் அருவியை வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வழங்க வேண்டும் என பொதுப்பணித்துறைக்கு குற்றாலம் வனத்துறை சார்பில் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அந்த தொடர்ச்சியாக பழைய குற்றாலம் அருவியை குற்றாலம் வனத்துறையினர் ஒப்படைப்பதற்கான ஆய்வுகளும் மற்றும் அது குறித்த ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் தற்பொழுது நமது பாலிமர் செய்திகளிடம் தெரிவித்தார். மேலும் குற்றாலத்தில் இருந்து வெள்ளம் அதிகம் வரும் காலகட்டங்களில் வெள்ளத்தை கட்டுப்படுத்துவதற்கும் கண்காணிப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதற்காக சென்னை வானிலை ஆய்வு மையத்துடன் கலந்து பேசுவதற்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் தெரிவித்தார்.